ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். கணத்திலும் கற்றெருமை கன்றுக்கிறங்கி நினைத்து முளைவழிய நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய். பனித்தலை வீழ நின் வாசற்கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய் திறவாய். இனித்தான் எழுந்திராய் இதென்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய். ஏ பெண்ணே, உனது அண்ணன் கறவை இனங்களிடம் பால் கறப்பதையே மறந்துவிட்டான். எனவே இளமையான கன்றுகளை உடைய எருமைகளெல்லாம் மடுக்களிலே பால் முற்றி போக கறப்பார் இல்லாத இந்நேரத்திலும் தனது கன்றுகளை நினைத்து கணக்கின்றன. அளவு மிகுந்த அன்பு உணர்வால் தமது கன்றுகள் பால் குடிப்பதாகவே தொடர்ந்து நினைத்து இடைவிடாது பாலை சொரிந்து எங்கும் பால் வெள்ளம் பரவி வீடு வாசல் முற்றம் தொழுவம் என எல்லா இடங்களும் நனைந்து அதனையும் எருமைகளும் கன்றுகளும் மிதித்து திரிவதாலே எங்கு பார்த்தாலும் சேரும் சகதியுமாக திகழ்கின்றது. நற்செல்வமாக இத்தகைய கறவையின கூட்டங்களை கொண்டவனின் தங்கையே எழுந்திராய். இந்த மார்கழி மாதத்திலே பனித்துளி தலையிலும் மேனியிலும் கொட்டிக்கொண்டே இருக்கின்றது. நினது தலைவாசல் கடை பற்றி நிற்கின்றோம் பெண்ணே. கோபத்தினால் தென்னிலங்கையிலே வசிக்கக்கூடிய ராவணனை கொன்ற ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியின் புகழ்பாடி நாங்கள் இங்கே உனக்காக காத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நீ வாயை திறக்க மாட்டேன் என்கின்றாயே, இன்னும் என்ன பேருறக்கம்? எழுந்து வா தோழியே. இப்படி உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தோழியை எழுப்புகின்றார்கள் கூடியிருக்கக்கூடிய ஆயர்குல மக்கள். ஸ்ரீ கிருஷ்ணா சரணம்.